வணக்கம் நண்பர்களே. பழனி பாபா அப்படிங்கிறவருடைய நினைவு நாள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு ஊர்வலமாக போகிறாங்க இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய நண்பர்கள். இந்திய தேசிய முஸ்லீம் லீக், நான் கட்சி பேரை கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியினர் ஊர்வலமாக போகும்போது இமான் அலி படை வருகுது பார், கோவை பாட்ஷா படை வருகுது பார். இமான் அலி யார்? கோவை குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளி. கோவை பாட்ஷா படை வருகுது பார். இந்த கோஷத்தையும் எழுப்பியது யார்? அந்த ஊர்வலமாக வந்த இஸ்லாமியர்கள். இங்கு சகோதரத்துவம் பேணப்பட வேண்டும், சமத்துவம் பேணப்பட வேண்டும், மதசார்பின்மை பேணப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். இது பெரியார் மண். என்ன அர்த்தம் மிஸ்டர் ஸ்டாலின்? இது பெரியார் மண்ணா? அப்போ அங்கே வந்தவங்கெல்லாம் யார்? பாகிஸ்தானிஸா? இல்லை, அங்கே வந்தது இந்தியர்களா பாகிஸ்தானியர்களா? இமான் அலி படை வருகுது, கோவை பாட்ஷா படை வருகுது. கோவை மக்களை இன்னமும் அச்சத்தில் வச்சுருக்கணும், தமிழ்நாட்டை இன்னமும் ஒரு அச்சத்தின் பிடியில் வச்சுருக்கணும்னு இவங்களாம் நினைக்கிறாங்களா? அது ஒரு காலம் நடக்காது, அது வேறு விஷயம். இவங்க பண்ண முடியாது. அந்த வீடியோ அப்படியே முகநூலில் வருது. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு வர்றது முகநூலில் வருது. அப்போ இஸ்லாமியர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இஸ்லாமிய நண்பர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? எத்தனை அன்பான இஸ்லாமிய உறவுகள் இருக்காங்க. ஒரு சிலரால் எல்லார் பேரும் கெட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்தில் கோஷம் போட்டு கொண்டு வந்த அத்தனை பேரும் யார்? தீவிரவாதிகளா? பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களா? இல்லை இந்திய முஸ்லீம் சகோதரர்களா? இந்த ஊர்வலத்தை ஏற்பாடு பண்ணது யார்? இந்திய தேசிய முஸ்லீம் லீக். அந்த கட்சியை தடை பண்ண வேண்டாமா? இப்படி ஒரு வன்முறை இது பண்ணணும்னு ஓட்டுக்காக கேவலம் இப்படியா நடத்துறது மிஸ்டர் ஸ்டாலின்? திமுக அரசு இதை விட கேவலமாக போகும். கண்டிக்க மாட்டாங்க. அச்சம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்க யாருக்கு அச்சத்தை ஏற்படுத்துவாங்கன்னா வலிமையற்றவர்களுக்கு. வலிமை உள்ளவர்கள் மேலும் வலிமையாவாங்க. இந்த மாதிரி அசிங்கமான கூப்பாடெல்லாம் போட்டுட்டு போகிறது இது அவங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? இதில் என்ன பயமுறுத்துறதுன்னு என்ன இருக்குது? இதை கேட்டு 4 பேர் வரணும், அவன் சண்டை போடணும், இவன் சண்டை போடணும். இவங்க நோக்கம் என்ன? அப்போ இவங்களுடைய நோக்கத்தை சந்தேகப்பட வேண்டியிருக்குல்ல. இஸ்லாமிய நண்பர்கள் இதில் பதில் போடுங்க பார்ப்போம். நடுநிலையான இஸ்லாமிய நண்பர்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.